முடிக்கிறேன். நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்க புதிய சட்டை போட்டா என்ன சட்டை போடுறான், இவன் என்ன புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கல, எனக்கு பேசுவதற்கு நீங்க மாண்புமிகு அவை முன்னவர் இல்ல. இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்கும் பெற. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்புமிகு சமூகத்தில் உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய்கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டேன். ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் வாங்க முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிச்சிருங்க. முடிங்க. நிறைவு கொண்டு வாங்க. இருங்க. பேரவைத் தலைவர்களே, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு இப்ப நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவுல அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல NC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிவு வைக்க விரும்புகிறேன். ராஜு அவர்கள் பேசிட்டாங்க. உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சார் பேச வச்சாச்சு, ஃபுல்லா பேசி திரும்ப எந்த கான்ட்ரவர்சி இனிமே அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர் கொண்டு சொல்றேன், 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க, பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன். இல்லை, ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி, முன்னாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டீர்கள். நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கோவை செடியன் அவர்கள் பேச அனுமதிக்கிறேன்.
இந்த பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல இந்த பிரச்சனை குறித்து முடிக்கிறதா யாருடைய இல்ல இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.